ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற சித்திரை மாத பலன். தொடர்ந்து குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், குரு பயிற்சி கொடுத்தோம். எல்லா கிரக பயிற்சி பாருங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. குரு வாரிசுகள் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கிறது தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி தான் வாழ போறோம், வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும். அதான் எங்களுடைய நோக்கமே. இப்ப இந்த சித்திரை மாசம் 12 ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம்? பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க, எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க. இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திரை மாசத்துல சொல்றாங்க. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க இந்த சித்திரை மாசத்துல. அது மட்டும் இல்லைங்க, விவசாயத்துக்கு உகந்த மாசங்கிறாங்க. அடுத்து பார்த்தா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் இந்த மாசத்துல வருது. பாத்துக்கோங்க, வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம். வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும். வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்கக்கூடிய இடம் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர். அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க. இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள். இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம். சூரியன் உச்சமாக கூடிய மாசம். அதே பார்த்தா இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு, சிவராஜ யோகங்கிறாங்க. சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் 18ஆம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு. அப்ப இந்த யோகம் 12 ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. பொதுவா சிம்ம ராசியில பிறந்துட்டா இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசி என்பட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். இதுலயுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கை, தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. ஒரு வேகமான குணம் இருக்கும் சிம்மத்துல பிறந்துட்டா. என்ன குணம் இருக்கும்? வேகமான குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கை விடாத குணம் சிம்ம ராசிட்ட கண்டிப்பாக உண்டு. விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி தாங்க சிம்ம ராசி. குடும்பத்தை இவங்க எப்போதுமே பொறுப்பா பார்த்துப்பாங்க. இந்த ராசிக்காரங்க குடும்பத்தை பாருங்க, ஒரு பொறுப்பா பார்க்கக்கூடிய அனுகூலம் கண்டிப்பா சிம்ம ராசிட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு தைரியமான ராசி, தன்னம்பிக்கை விடாத ராசி இந்த சிம்ம ராசி தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது, இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க துல்லியமான ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்க. அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனாலதான் விதி ஜாதகத்தை நான் கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லுவேன். ஏன்னா நீங்க 3 ராசியில பிறந்திருப்பீங்க, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இவங்க 3 ராசியில பிறந்த 3 விதமான திசாபுத்தி நடக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி திசாபுத்தி கிரகங்கள் நடக்காது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கிரகம் திசாபுத்தி நடத்தும்.
அந்த கிரகம் அவங்க பிறப்பு ஜாதத்துல பலமா இருக்கணும். பலமா யோகமான இடத்துல இருந்தா அது யோகமான பலனை இந்த கோச்சார கிரகம் சுத்தி வரும்போது யோகமான பலனை கொடுத்துரும். ஒருவேளை இங்க யோகம் இல்லாட்டினா சின்ன சின்ன ஒரு பலவீனத்தை சந்திக்கிறாலும் வந்துடும். அதனாலதான் பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு நல்லா இருக்கும்ப்பா, திரும்ப நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், வெளிநாடு போவீங்க, தொழில் பண்ணுவீங்க, உத்தியோகம் பண்ணுவீங்க, இந்த கிரகம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இந்த தொழிலை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எதை சொல்லுவாங்க, உங்க ஜாதகத்துல உள்ள பிறப்பு ஜாதகத்துல உள்ள திசாபுத்தி கிரகத்தை வச்சுதான் இந்த வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன்னா பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் விதி ஜாதகத்தை பாருங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கிறாங்க, இதே தாண்டி உங்க விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். அதை பார்த்துட்டு பலனுங்க, கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க இந்த மாசத்துல பார்ப்போம். பொதுவா பாருங்க, ஒரு ராசில இருந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில. அடுத்து 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க 8ஆம் பாவத்துல மீன ராசில. அடுத்து சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து பாருங்க 9ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க மேஷ ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு, அதுவும் ரிஷப ராசியில. அடுத்து பார்த்தா 2ஆம் பாவத்துல உங்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒரு 4 கிரக பயிற்சி வருது. நல்லா பாருங்க, சுக்கிர பகவான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவத்துக்கு சூப்பரா உங்களுக்கு பலமா இருக்கிறாரு சிம்மத்துக்கு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீனராசிக்கு 8ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் பாவத்துக்கு குரு வர்றாரு ரிஷப ராசிக்கு. இதே பாருங்க, கரெக்டா 12ஆம் தேதி, அதாவது சித்திரை மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் புதன் பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 9ஆம் பாவத்துக்கு வராது, முடியும் 8ஆம் பாவத்துல இருக்கிறார். அப்ப இந்த மாசம் எப்படி இருக்கும்? சித்திரை மாசம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க சூப்பரான ஒரு மாசம். என்ன சொல்லுவேன், சூப்பரான ஒரு மாசம் உங்களுக்கு தான். ஏன்னா உங்க அதிபதி உச்சமாகக்கூடிய மாசம், வருஷத்துல ஒரு வாட்டி உச்சமாக ஆடுகிற மாசம் தான் சித்திரை மாசம். சூப்பரா யோகமான பலன்ல போய் உட்கார்ந்துருக்காரு. நான் எது வந்தாலும் சரி இனிமே தைரியமா நின்று எல்லாமே உனக்கு வெற்றியா வரும் சொல்றாரு. நல்லா பாருங்க, சிம்ம ராசிக்கு எது வந்தாலும் சரி இனிமே வெற்றியா வரும், வெற்றியை நோக்கிதான் நீ செல்லணும்னு சொல்லி அந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பாக்கியஸ்தானத்துல எந்த கிரகம் 9ஆம் இடத்துல இருந்தாலும் அது நல்ல பலனை மட்டும்தாங்க பண்ணும், கெட்ட பலனை அறவே பண்ணாது. அப்ப இங்க கெட்ட பலனை சொல்ல முடியாது. சிம்மராசிக்காரங்களாம் என்ன சொல்லணும், கெட்ட பலனே கிடையாது, எல்லாமே நல்ல பலன் தான். எது வந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும். இப்ப இந்த மாசம் ஃபுல்லா துன்பத்தை தொலைச்சிட்டு இன்பமாகக்கூடிய மாதம் இந்த மாதம் தான். கண்டசனி வந்துருச்சு, 10ல குரு போறாரு அப்படின்னு கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த மாசத்துல. யாரு ஜாதகத்துல சனி பவன் சரியா இல்லையோ அவங்களுக்கு தான் கண்டசனி ஒரு சில தடையை கொண்டாந்து வைக்கும். என்ன வைக்கும்? எதிரி, பகை, கடன், பொருளாதார வளர்ச்சி, இதை கொஞ்சம் தடை பண்ணுவார். குடும்பத்துல பாருங்க வருமானம், பொருளாதாரம், இது எல்லாமே அப்படியே மந்தமான தடவையை கொடுத்துருவார். கடன் பிரச்சனை வரும், பகை பிரச்சனை வரும், எதிரி பிரச்சனை வரும், போட்டி பிரச்சனை வரும், போராட்ட பிரச்சனை, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பாக்குறாப்புல ஒரு சில பேருக்கு கொண்டாந்து கொடுப்பார். நான் சொல்றது சிம்மராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பா மருத்துவ உடம்பு சார்ந்த பிரச்சனை, உடல் திடீர்னு ஒரு உடல் பிரச்சனை, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கொடுத்தாருங்க, இனிமே இருக்காது. உங்களுக்கு தைரிய கிரகம், தன்னம்பிக்கை கிரகம் ஸ்ட்ராங்கா போய் நிக்கிறாரு சூரியன். அப்ப எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது. என்ன கண்டசனி என்ன பண்ணா, வேலையா இல்ல கணவனா மனைவியா, இதுல ஏதாச்சும் ஒரு தடையை வச்சுக்கிட்டே இருக்கும். இதான் கண்டசனி. ஒரு சில பேருக்கு சனி பகவான் ஜாதகத்துல சரியில்லாத நபர்களுக்கு இது மாதிரி கொடுத்திருப்பார். இது இல்ல நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா இது மாதிரி இருந்திருக்கும், ஆனா இனிமே இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலம், இனிமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவார். எல்லாமே ஜெயிக்கக்கூடிய டைம் இனிமே வரும். நீங்க எல்லாமே வெற்றி பாதையை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. கண்டிப்பா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க சிம்மராசி என்பர்கள். என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவேன், சிம்மராசிக்காக வேலை உத்தியோகம் கலகம் இருந்துச்சா, வேலை உத்தியோகத்துல நிறைய தடை இருந்துச்சா,
இப்ப அந்த தடை இருக்குமா? இருக்காது. வேலை உத்தியோகத்துல தடைகள் நீங்கி எல்லாமே வெற்றியா வருது. சிம்மத்துக்கு தடைகள் நீங்கி எப்படிப்பட்ட எதிரியா இருக்கட்டும், வேலை உத்தியோகம் எவ்வளவு தடையா இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப நிரந்தரமான வேலை உத்தியோக மாற்றம் உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுவீங்க. வேலை உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு வரணும். சிம்ம ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே அழகா உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாரு. இப்ப வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா அமையணும். வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன், வெளியூர்ல வேலை பார்க்கறேன், கம்பெனி எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்கன்னா ஜாயின் பண்ண முடியல. கண்டிப்பா இந்த மாசத்துல, கண்டிப்பா இந்த சித்திரை மாசத்துல, உச்சமான மாசத்துல கண்டிப்பா ஆகணும். 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆகும். கண்டிப்பா அந்த பிரச்சனை சரியாகும். ஏன்னா குருவுடைய சாரத்துல சனி பகவான் போறார். அந்த குரு 10ல போனா பழைய பதவியை காலி பண்ணி புதிய பதவின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் பண்ற எண்ணம் வருங்க சிம்மராசிக்கிறவங்க. நம்ம சொந்த காலில் நிக்கணும், சொந்த முயற்சியில நிக்கணுங்கிற எண்ணங்கள் சிம்மராசி கண்டிப்பா வரும். தொழில் ஊதியத்துல பணத்தை விரயம் பண்றாங்க. இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு. வெளிநாடு வெளியூர் போகணும், பண்ணலாமா வேண்டாமா? கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் முயற்சி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேர் கிடைச்சிடும். அது வேலை உத்தியோகமும் சரி, வெளிநாடு பயணமும் சரி, நல்ல ஒரு அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. மெயினா மாணவ மாணவிகள் அனைத்து பேருமே, சிம்மராசியில பிறந்த அனைத்து பேருக்குமே கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்குது. இது என்னுடைய முதல் பலன். இந்த மாசத்துல யாரெல்லாம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களோ, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு மறு எக்ஸாமுக்கு நான் ரெடியா இருக்கேன், கண்டிப்பா எழுதுனா கண்டிப்பா எழுதுங்க. அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். அரசு மூலம் நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு தேடி வரும். பாத்துக்கோங்க. இந்த மாசத்துல நான் சிம்மராசிக்கு சொல்றேன், அரசியல்வாதிக்கும் சரி, அரசாங்கம் மூலம் சரி, அரசாங்க வேலையும் சரி, கண்டிப்பா அனுகூலம் வரும். அரசியல் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் நிறைய நீங்க ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மாசத்துல இருக்கு. எல்லாமே வெற்றியா வந்து சேரும். இடம் வாங்குறது, மெயினா இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இதுல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல இடத்துல பூமியில சொத்துல வழக்குல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு அலையிறீங்கன்னா இப்ப அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறாப்புல இருக்கு. ஜாதத்துல திசாபுத்தி நல்லா இருக்கணும் இருந்துட்டா அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள், வீடு இடத்து பூமியில கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவார். அப்ப வீடு கட்டுறவங்க, வண்டி வாங்குறவங்க, இடம் வாங்குறவங்க, பூமி வாங்க, வைகாசி மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிங்க. சூப்பரான ஒரு டைம் இருக்கு உங்களுக்கு. பாத்துங்க, இந்த சித்திரை மாசம் என்னை பொறுத்தவரை வீடு, வண்டி, வாகனம், பூமி இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் தான். மெயினா இடமா வாங்கக்கூடிய யோகம் வரும். யாருக்கு? சிம்மராசி என்பவர்களுக்கு. அதை எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்கிறார். கடன் வாங்கியாச்சும் வாங்குறவர்கிட்ட பணமே இருக்காது, ஆனா கடன் வாங்கியாச்சும் வாங்குற யோகம் வரும். திருமண தம்பதிகள் நிறைய பேர் பிரச்சனை பார்த்தாங்க. நிறைய வழக்கு பிரச்சனை, வேலையில பிரச்சனை, திருமணத்துல பிரச்சனை. சிம்மராசி ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாருங்க. நிறைய ஒரு தடைகளா இருந்துச்சு பாருங்க, தடைகள் இனிமே இருக்காது. தடைகள் நீங்கி நல்லா அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாகி காதல் திருமணம் சரி, இல்லை இரண்டாவது திருமணம், எந்த திருமணம் சரி, ரெண்டு திருமணம் சூப்பரா அமையும். இப்ப பேசுவாங்க, ஆனா வைகாசி மாசம் திருமணத்தை முடிச்சிருவாங்க. அப்ப திருமண தடைகள் நீங்கி திருமண அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிருங்க. குழந்தைக்குள்ள கிரகம் பாருங்க, 5ஆம் வீட்டதிபதி குரு 10ஆம் பாவத்துல இருந்து நேரம் 2ஆம் பாவத்தை பாக்குறாரு. இப்ப குடும்பத்துல குழந்தை பாக்கியம் சந்தோஷம், குழந்தை அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. உடம்பு பிரச்சனை இருக்காது, மருத்துவ செலவு குறைஞ்சு அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. எப்படிப்பட்ட எவ்வளவு கடன் வந்தாலும் சரி, அந்த கடனை அடையக்கூடிய தைரிய சிந்தனை இந்த மாசத்துல உங்களுக்கு வந்துடும். இந்த சித்திரை மாசத்துல அரசியல்வாதி, அதே மாதிரி லாட்ரி யோகம், நம்ம நிறைய ஜாதகம் பார்த்து கேட்கக்கூடிய லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த யோகம் கிடைச்சிடும். உடல் உபாதை இருக்காது. மருத்துவ செலவு, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே லாபம் இருக்கும். இந்த மாசத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. படிப்பு, கல்வி சம்பந்த ஒரு விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். மெயினா நிறைய அரசாங்கம், ஏன் படிப்பு கல்வி சொல்றேன்னா, அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா அந்த கல்வி மூலமாக கண்டிப்பா அரசாங்க எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். மெயினா பெண்களுக்கு தொழில், வேலை, உத்தியோகம், ஒரு கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பெண்களுக்கு தேடி வருது இந்த மாசத்துல. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போது, முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பிறந்தவங்க, இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டா தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். எதையுமே ஒரு தைரியமா நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா மக நட்சத்திரக்காரங்க தான். நிறைய பிடிவாத குணம், தனிமையை விரும்பக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே. மருத்துவர், டெய்லரு, கெமிக்கல்,
வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள், வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த டைம் சூப்பரா இருக்கு. ஒரு செலவு பண்ண போறீங்க, ஒரு சுப செலவா பண்ண போறீங்க. வீட்டுல, இடத்துல, பூமியில, வண்டியில, வாகனத்துல, வெளியூர், வெளிநாடு இது எல்லாமே பயணிக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. இந்த காலகட்டத்துல லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே இந்த மாசத்துல கண்டிப்பா வரணும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு இந்த காலகட்டம் பாருங்க. அதுவும் இந்த மகராசியில பிறந்தவங்களுக்கு வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, இல்ல வேலை உத்தியோக இடமாற்றமோ, தொழில் மாற்றமோ இது எல்லாமே வருது. மெயினா பெண்களுக்கு நிறைய ஒரு வெற்றியா வரும் இந்த மாசத்துல. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணத்துல பிரச்சனை இருக்காது. ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் கண்டிப்பா வரது வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதை மருத்துவ செலவு கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க கலை இசை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். நிறைய இதுல சிந்தனை அதிகமா இருக்கும். தன்னுடைய ஃபேமிலியை பத்தி, குடும்பத்தை பத்தி, இதை பத்தி ரொம்ப சிந்திக்க குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். பூரத்துல பிறந்துட்டா ஆசைகள் நிறைய இருக்கும். லைஃப்ல இப்படி வாழணும், அப்படி வாழணும், நிறைய மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும். பூரணத்துல பிறந்துட்டாவே இவங்களுக்கு பாருங்க, உங்க நட்சத்திர அதிபதியானவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு. அப்ப ஏதோ ஒரு சுப செலவு பண்ண போறீங்க. சுபகாரியம் வீட்டுல நடக்க போகுது. வீடோ, இடமோ, தொழிலோ, லாபமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு சுப காரியம், சுப செலவுகள், அரசாங்கம் மூலம் உதவிகள், அரசாங்க வேலைகள், கம்ப்யூட்டர், எழுத்துக்கிடம், கட்டிடத்துறை, கலை சம்பந்தப்பட்ட துறை இதுல ஏதாச்சும் ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. படிப்புகள் நல்லா இருக்கும். தொழில் மாற்றம், வேலை உத்தியோக மாற்றம், கண்டிப்பா இடமாற்றம் உண்டு. குடும்பத்துல ஒரு சுப செலவுகள், சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இந்த மாசத்துல பாத்துக்கோங்க. இந்த மாசம் என்னை பொறுத்தவரையும் பூரத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங். இதெல்லாமே ஒரு வெற்றியா உங்களுக்கு வருது. அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க இதை விட டாப் உத்திரம். உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருதுங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசத்துல இடமோ, பூமியோ, தொழிலோ ஏதாச்சும் ஒரு அனுகூலம் கண்டிப்பா வருது. ஒரு சிறு இடமாற்றம் வருது. தொழில நல்ல ஒரு மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. வெளிநாடு, வெளியூர் யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. லாப, வருமான, இன்கம் பயங்கரமா சேமிப்பு இந்த மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். குடும்பத்துல சேமிப்பு சூப்பரா வரது வாய்ப்பு இருக்கு. வெளியில போய் வருமானம் தீட்டக்கூடிய நபர் கண்டிப்பா கிடைக்குது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பாக்குறீங்க. முதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, நான் அலுவலகமா பேச்சுவார்த்தை நடந்து திருமணம் அடுத்த மாசத்துல வைகாசி மாதத்துல போயிருக்கு. நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு. கணவனுடைய ஒற்றுமை இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்க போறீங்க. அப்ப இந்த வருஷம் என்னை பொறுத்த வரையும் பாருங்க, ஒரு சுப காரியம், சுபிச்சம் உங்க குடும்பத்துல கண்டிப்பா நடக்குது. அரசியல்வாதி மூலம் நிறைய உதவிகள் நடக்கும். அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய சித்திரை மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.